இத்தனை நாளா மறைஞ்சு போயிருந்த உண்மை உனக்கு தெரிய வேண்டிய நேரம் வந்துருச்சு. எனக்கு எந்த உண்மையும் தெரிய வேண்டாம். முதல்ல பேரு சொல்லாம பேசுறவங்கள நான் நம்புறதே இல்ல. நான் வச்சிரவா? கொஞ்சம் நான் சொல்றத கேளு. போன வச்சினா லாஸ் உனக்கு தான், எனக்கு இல்ல. நான் சொல்ற விஷயம் உண்மையா இருந்துச்சுன்னா நீ என்ன நம்பு. என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல. நேரா உன் பெட்ரூமுக்கு போ. அங்க கண்ணாடிக்கு கீழே இருக்கிற டிராயரை திறந்து பாரு. அங்க ஒரு டைரியில இருந்து எடுத்த 3 பேப்பர் இருக்கும். அதை எடுத்து படிச்சு பாத்தீனா உனக்கு பழைய நினைவுகள் வர வாய்ப்பு இருக்கு. இல்ல இல்ல, அதெல்லாம் நான் போக மாட்டேன். இங்க எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் வச்சிடுறேன். பொம்மி, ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளு. அவசரப்பட்டு போனை வைக்காத. இப்போ என்னதான் வேணும் உங்களுக்கு? உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வேணும் பொம்மி. மன அமைதி வேணும். உன் வாழ்க்கை நல்ல விதமா இருக்கணும். அது மட்டும்தான் எனக்கு வேணும். வேற எதுவுமே எனக்கு வேண்டாம். இது எல்லாமே உன்னோட நல்லதுக்காக தான் சொல்றேன். நீ அங்க போய் அந்த பேப்பர் எடுத்து படி. அதுக்கப்புறம் உனக்கு பழைய ஞாபகம் வரக்கூட வாய்ப்பு இருக்கு. தயவு செஞ்சு என்ன நம்பு. அந்த பேப்பரை போய் எடுத்து படி. உனக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வரும். ஹலோ ஹலோ, பிள்ளையாரப்பா, என் கண் முன்னாடி கண்ணுக்கு தெரியற அவரு வேற மாதிரி இருக்காரு. இந்த டைரியில எழுதியிருக்க ஒவ்வொரு விஷயமும் வேற மாதிரி இருக்கு. சத்தியமா இந்த டைரி பக்கங்கள்ல இருக்கிறது அவரு தானான்னு என்னால நம்பவே முடியல. அவரை பொறுத்த வரைக்கும் நானா உயிரா இருக்காரு. எனக்கு ஒண்ணுன்னா தவிச்சு போறாரு. எனக்காக அவரு பண்ணத பத்தி அவரு மட்டும் இல்ல, சுத்தி இருக்கிற எல்லாருமே சொல்றாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இந்த டைரியில இருக்கிற விஷயம் எல்லாத்தையுமே நம்பவே முடியல. இங்க பாரு, என் வாழ்க்கையில ஏற்கனவே நிறைய குழப்பங்கள் இருக்கு. இந்த கல்யாணத்திலயும் எந்தவித குழப்பமும் வந்துடக்கூடாது. பிள்ளையாரப்பா, நல்லபடியா இந்த கல்யாணத்தை நீதான் நடத்தி கொடுக்கணும். அண்ணி, பூமி, என்ன பூமி, என்னாச்சு? இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க? அண்ணி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கீழே ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட் இருக்கு. உன்னோட எதிர்கால கணவர் சித்தார்த் சார் உன்னை கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. பயங்கரமான போட்டோ ஷூட். ஹீரோ ஹீரோயினுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. அண்ணி, சீக்கிரமா புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வாங்க அண்ணி. இதோ இப்ப வந்துரு. சரி வந்துரு. வாங்க. நீன்னா எனக்கு எவ்வளவு உயர்னு உனக்கே தெரியும். ஆனா ஏன் எனக்கு மட்டும் இப்படி எல்லாத்தையும் தப்பு தப்பா பண்ற? உனக்காக நான் எவ்வளவு பலகாரம் எல்லாம் கொண்டு வந்து படைச்சிருப்பேன். அப்படிப்பட்ட பொம்மையவா இப்படி கஷ்டப்படுத்தி பாக்குற? சொல்லு. ஒன்னு மனசார கேட்டுக்கிற. என்ன சுத்தி இருக்கிற எல்லாரையும் நீ பார்த்தல்ல. இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு எல்லாரும் ரொம்ப ஆசையா இருக்காங்க. அவரும் என் மேல ரொம்ப பிரியமா தான் இருக்காரு. அப்படி இருந்தும் இப்போ என்ன சுத்தி என்னென்னமோ நடக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு யாரோ நினைக்கிறாங்கன்னு மட்டும் புரியுது. அதான் பயமா இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் எந்த முடிவையும் எடுக்க முடியாம குழம்பி போயிருக்கேன். ஏன்னா நான் இப்போ கண்ணால பார்த்த விஷயங்கள் அந்த மாதிரி. இப்படி ரூம்குள்ள புகுந்து யாரோ என்னென்னமோ வச்சுட்டு போயிருக்காங்க. அத வச்சு என்ன குழப்புறாங்கன்னா எனக்கு என்ன செய்யறதுன்னே புரியல. இத யார்கிட்டயாவது சொல்லலாமா வேண்டாமான்னு புரியல. இங்க பாரு, நான் கண்ணு மூடி வேண்டிக்கிறேன். இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும். நானும் அவரும் ஒத்துமையா இருப்போம்னா நீ எனக்காக பூ கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணணும். சரியா? நான் கேட்ட உடனே பூ கொடுத்துட்டியா? ரொம்ப நன்றி. ஆனா நீ சிகப்பு பூ கொடுத்திருக்க. வெள்ளை பூ கிடைச்சாதானே நினைச்சதெல்லாம் நல்லபடியா நடக்கும்.
ஐயோ வெள்ளப்பூ போடணுமோ? சொதப்பிட்டியே மாறி முதல்ல தெரிஞ்சிருந்தா வெள்ளப்பூவை போட்டிருப்பனே. கலர் காம்பினேஷன் ராங் ஆயிடுச்சு. என்ன கேட்டதும் கேட்ட பூவை கொடுக்கற? எப்படி? என்ன பூமி, இன்னும் உனக்கு என் மேல சந்தேகம் தீரலையா? நீ என்னோட சிறந்த பக்தர். அப்படி இருக்கும்போது நீ கஷ்டத்துல தடுமாற நான் விட்டுருவேனா? நீ சொன்ன மாதிரி உன் கையால எத்தனை நாள் வகை வகையா வாங்கி சாப்பிட்டிருப்பேன். அந்த விசுவாசம் என் உடம்புல இருக்காதா என்ன? பிள்ளையாரப்பா, என்ன திடீர்னு சரிங்க அப்பா, அடுத்து நலுங்குதான் ரெடி பண்ணணும். ஆமாமா, இப்பதான் அஞ்சல கிட்ட இத பத்தி பேசிக்கிட்டு இருந்தம்மா. சரிம்மா, உடனே ரெடி பண்ணு. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நீங்க 2 பேரும் போய் நலுங்கு விஷயத்துக்கு ஏற்பாடுகளை பண்ணுங்க. சரிங்க. சரிப்பா, வாமா. என்னப்பா மாறி? நீங்க நினைச்சது சரிதான் சார். கண்டிப்பா பொம்மிக்கு ஒரு குழப்பமான சிந்தனை இருக்கு. அத யாரோ திட்டம் போட்டு செய்யறாங்க சார். என்னப்பா சொல்ற? இப்ப கூட பொம்மி அந்த பிள்ளையார் சிலை கிட்ட வந்து வேண்டிட்டு இருக்கிறத நான் கேட்டேன். இதெல்லாம் யார் வேலையா இருக்கும்? ஒன்னும் புரியலையே. இத உடனே கண்டுபிடிச்சு நிறுத்தி ஆகணும். எதை நிறுத்தணும்? கேட்டுருச்சா? ஆட மாப்பு, நீ கையில வச்சிருக்கியே எப்ப பார்த்தாலும் சப்பு சப்பு சப்புன்னு. இத புடிங்க. இத நிறுத்தணும். ஏ, இது நல்லதான உடம்புக்கு? என்ன நல்லது? இந்த வயசுல குடிக்க வேண்டிய ஐட்டமா அது? சும்மா ஆட்டுக்காலு சூப்ப வச்சு குடிக்க வேணாம். அப்பதானே உடம்பு சும்மா கின்னு இருக்கும். அதெல்லாம் சரி, எப்ப பார்த்தாலும் நீங்க உடம்பேத்துறத பத்தி பேசிட்டு இருக்கீங்க. நீங்க என்ன பாடி பில்டரா? சுவரை வச்சுதான் சித்திரம் வரைய முடியும்னு சொல்லுவாங்க. ஆனா நான் சூப்ப வச்சு வரையறேன். ஆட்டுக்கால் சூப்பா? ஆட்டுக்கால் சூப்பு குடிக்கலனா என்ன, முருங்கா சூப்பு குடிங்க. அதுவும் உடம்புக்கு பிரமாதமான எஃபெக்ட் கொடுக்கும். தெரியும்ல? புரியுது. இங்க பாரு மாப்ள, கிரீன் டீ சாலட்னு வாழ்க்கை வாழ்ந்தா கல்யாண வாழ்க்கையில எப்படி நாட்டம் போவோம்? சாமியார் மாதிரி தான் வாழ தோணும். டேய், நான் ஏதோ சொல்லடா, அவரு பொதுவா சொல்றாரு. அப்படியா? நான் உனக்கு சொல்லித்தர மாப்ள. என் பொண்டாட்டிய பாக்கும்போது எப்படி ஒரு ரொமான்டிக்கா பாப்பேன் தெரியுமா? எங்க நீ இந்த மாதிரி ஒரு ரொமான்டிக் லுக் கொடு பாப்போம். ஐயோ ஐயோ ஐயா, ஐயாவே பயப்படுறாரப்பா. நான் எப்படிப்பா பார்க்க முடியும்? இன்னும் ரொமான்டிக்க ஏத்து இன்னும் எதிர்பார்க்கிறேன். அடடா அடடா அடடா, இப்படி பார்க்கும்போது எனக்கே கன்றாவியாச்சு காதல் வருதே. சூப்பர். இத அப்படியே பொம்மி கிட்ட மெயின்டைன் பண்ற. அடுத்து நலங்கு ஃபங்க்ஷன் நடக்கும்போது இதே மாதிரி ரொமான்டிக்கா பார்க்கணும். அதுக்கப்புறம் குங்குமம் பூசாமலே பொம்மி முகம் செவந்துரும். அப்புறம் மாப்ள, இந்த கிரீன் டீயை மறந்துருங்க. ஆட்டுக்கால் சூப்பு. சூப்பு புரியுது. அது வெல் டன். ஆனா நீ என்னடானா கொட்ட கொட்ட முழிச்சு உட்கார்ந்திருந்து எங்க அண்ணன் வரணும்னு சொல்லி எத்தனையோ நாள் அவருக்கு பரிமாறிட்டு நீ உட்கார்ந்திருப்ப. நீங்க 2 பேரும் சரியான பாசமலர் சென்டிமெண்ட்.
எதை பத்தியும் நினைக்காம நிம்மதியா தூங்கு. ம்? ம். ம். எப்படி இது? எதை நம்புறது நம்பாம இருக்கிறதுன்னு எனக்கு ஒன்னும் புரியல. கண்ணுல பாக்குறத நம்புறதா இல்ல இவங்க எல்லாம் சொல்றத நம்புறதா? மணி 4 ஆயிடுச்சு. காலையில அந்த காஃபி குடுக்குற ஒரு சுகம் இருக்கு. என்ன செல்லம் இவ்வளவு சீக்கிரமா இருந்து வந்திருக்க காலையிலேயே? இல்ல, இடம் மாறி படுத்ததும் சரியா தூக்கம் வரல. இடம் மாறி போச்சா இல்ல மனசு மாறி போச்சா? என்ன மாமா சொல்றீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லடி செல்லம். இந்த குடி செல்லம். மைண்ட் ஃப்ரெஷ்ஷா ஆயிடும். எப்பவுமே நீ தான் அருமையா டீ போடுன்னு இங்க இருக்க எல்லாருக்கும் தெரியும். பட் நானா இதுல நாட்டு சக்கரெல்லாம் போட்டு நச்சுன்னு போட்டிருக்கதா நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா தீர்ப்பு மக்களோட தாமா. குடிச்சிட்டு சொல்லு. இந்த காலத்துல நாட்டு சக்கரையோட அருமையெல்லாம் யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. எப்படி இருக்கு? நல்லாதான் இருக்கு. இருக்கணும். ஏன் சொல்லு? நாட்டு சக்கரையோட என் அன்பையும் சேர்த்திருக்கேன். சேஸ். அடுத்த வாட்டி நான் வரும்போது உங்க 2 பேரையும் 2 பேரா பார்க்க கூடாது. 3 பேரா பார்க்கணும். இந்த புன்னகையோடைய இந்த வீட்டுல நீ உலா வரணும். அதுதான் எனக்கு தேவை. பொம்மி, பொம்மி தலைய நல்லா ட்ரை பண்ணு, இல்லனா கோல்டு புடிச்சுக்கிச்சுனா ரிஸ்க். நான் வேணா போட்டு விடட்டுமா? இல்ல தமன்னா, தலை நல்லாவே காஞ்சிருச்சு. அப்புறம் பார்லர்ல இருந்து எத்தனை மணிக்கு வராங்க? நான் வேணா பேசி ஃபாலோ பண்ணட்டுமா? இல்ல தர்ஷினி பேசிட்டா, இப்ப வந்துருவாங்களா. அதுக்காக தான் ரெடி ஆயிட்டு இருக்கேன். சூப்பர் பொம்மி. உன் அழகுக்கு அலங்காரம்ங்கிற விஷயம்லாம் தேவையே கிடையாது. ஏன்னா நீயும் அழகு, உன் மனசு ரொம்ப அழகு. ஆனா என்னாச்சு தமன்னா? ஒண்ணும் இல்ல, எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஏதோ சொல்ல வரீங்க போல இருக்கு. இந்த உலகத்துல நல்லவங்களுக்கு நல்லதுதான் நடக்கும்னு சொல்லி வச்சிருக்காங்க. நீ ரொம்ப ரொம்ப நல்லவ. ஆனா நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு புரியல. இல்ல பொம்மி, இதுக்கு முன்னாடி 2 தடவை கல்யாணம் நடந்தப்ப கூடவும் நீ ரொம்ப ரொம்ப டல்லா தான் இருந்த. என்ன சொல்றீங்க? எனக்கு ஏற்கனவே 2 தடவை கல்யாணம் நடந்துருச்சா? ஐயோ சாரி சாரி சாரி. நான் ஏதோ கிளாரிட்டி இல்லாம கண்டது சொல்லி உன்னை குழப்பிட்டேன். நீ அது எல்லாமே மறந்துரு. நான் சொன்ன எதுவுமே நீ மனசுல வச்சுக்க வேண்டாம். இல்ல, ஏதோ 2 தடவை கல்யாணம்னு சொன்னீங்களே, அது என்னன்னு புரியல. ஏற்கனவே எனக்கும் அவருக்கும் கல்யாணம் நடந்திருக்கும். இது 2வது கல்யாணம் தானே. நடுவுல இன்னொன்னு எப்போ எப்படி கல்யாணம் நடந்துச்சு? தமன்னா, எனக்கு ஏற்கனவே 2 தடவை கல்யாணம் ஆயிருக்கா? ஆமா பொம்மி, நடந்திருக்கு. என்ன சொல்றீங்க? அதாவது பொம்மி, முதல் தடவை உனக்கும் சித்தார்த்துக்கும் கல்யாணம் நடந்துச்சுல்ல, அப்படி நடக்கிறதுக்கு முன்னாடியே சாங்கியத்துக்காக ஒரு கல்யாணம் பண்ணாங்க. ஏன்னா சித்தார்த்தோட ஜாதகத்துல
அவனுக்கு 2 தாரம்னு இருந்துச்சு. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா சாங்கியத்துக்குன்னு ஒரு கல்யாணம் பண்ணுவாங்க. அதனால உனக்கே ஒரு தாலிய கட்ட சொல்லிட்டு குறிச்ச நேரத்துல மத்தவங்க முன்னாடி முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஏற்கனவே கட்டின தாலிய நம்ம குலதெய்வ கோயில் உண்டியில போட்டாச்சு. அது வழக்கமா ஜாதகத்துல பண்ற பரிகாரம் தானே, அத போய் பெருசா கேட்டுட்டு இருக்க. ஹலோ, நான் தான் உன்னோட நலம் விரும்பி பேசுறேன் பொம்மி. நான் வச்ச பேப்பரை பாத்தியா? இங்க பாருங்க, நான் பார்த்தேனா பாக்கலையாங்கிறதெல்லாம் வேற விஷயம். இப்படி என் கண் முன்னால வராம எங்கேயோ இருந்து நீ சொல்றதையெல்லாம் நான் நம்ப தயாரா இல்ல. ஆனா நீ சொன்ன இடத்துல டாக்குமெண்ட்டும் இல்ல, போட்டோவும் இல்ல. இப்படி பொய் சொல்லி என்ன குழப்ப பாக்குறியா? எதை சொல்லி நீ என்ன குழப்பினாலும் நான் நம்பிடுவேனா? நீ சொல்றத நான் நம்பணும்னா நேர்ல வா, நான் நம்புறேன். நான் சொல்றத கேளு பொம்மி. நான் எதையும் கேட்க தயாரா இல்ல. பொம்மி, நான் சொல்றத கேளுன்னு சொன்னேன். இன்னொரு தடவை எனக்கு நீ போன் பண்ணனா வீட்ல இருக்கிறவங்க முன்னாலேயே ஸ்பீக்கரை ஆன் பண்ணி நீ பேசுறதெல்லாம் அவங்களுக்கும் கேட்க வச்சிருவேன். ஹலோ ஹலோ ஹலோ. இது வரைக்கும் பொம்மிய நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்தி இருக்கேன். ஆனா இந்த நிமிஷம் என் மனசுக்குள்ள இனிமேல அவளை எப்பவுமே சந்தோஷமா வச்சுக்கணும்னு உறுதி வந்துருச்சு. பொம்மி எனக்காக என்னெல்லாம் பண்ணிருக்கா, அது எல்லாத்தையும் நான் அவளுக்கு திரும்ப பண்ணணும். என் மேல அவ வச்சிருந்த அளவு கடந்த அன்ப அது திருப்பி கொடுக்கறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான காரியம்தான். இருந்தாலும் என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் எல்லாத்தையும் அவளுக்காக பண்ணணும். இப்ப வரைக்கும் என் மனசுக்குள்ள இருக்கிற ஒரே ஒரு உறுத்தல் அவகிட்ட நிறைய விஷயங்கள்ல பொய்யா இருக்கிறது தான். இந்த கல்யாணத்துக்கு அப்புறமாவது பொம்மி பழையபடி மாறணுங்கிற ஆசை என் மனசுல நிறையவே இருக்கு. அதுக்கு அச்சாரமா நான் ஆசையா வாங்கி வச்ச கொலுச இன்னைக்கு அவளுக்கு போட்டி விட போறேன். பொம்மி, உன் கால்ல நான் இந்த கொலுசை போட வந்த அந்த நிமிஷத்துல நீ தவறி விழுந்துட்ட. அதுக்கப்புறம் என்னென்னவோ நடந்துருச்சு. என் மனசுக்குள்ள நிறைய விஷயங்களை நான் உன்கிட்ட சொல்லாம மறைச்சு வச்சிருக்கேன் பொம்மி. என் மனசுக்குள்ள இருக்கிற லவ் இன்னைக்கு நான் உன்கிட்ட எக்ஸ்போஸ் பண்ண போறேன். அதை கேட்டுட்டு நீ என்ன சொல்லுவங்கிறது எனக்கு தெரியல. ஆனா என் அடி மனசுல இருக்கிற காதல இப்போ நான் உன்கிட்ட சொல்லலன்னா என்னை விட ஒரு முட்டாள் வேற யாரும் இல்லைன்னு எனக்கு தோணுது. I love you பொம்மி. I love you. உன் காலுக்கு இந்த கொலுசு எவ்வளவு பாந்தமா இருக்கும்னு இத பார்க்கும் போது எனக்கு தெரியுது. நீ கொடுத்து வச்ச கொலுசு. பொம்மி, எனக்கு பிடிச்ச என் அம்மாவோட புடவைய நீ கட்டிக்கணும்னு நான் எடுத்து வச்சிருந்தேன். அந்த புடவையை கட்டிக்காம எங்க அம்மாவோட புடவை இதை கட்டிக்கிட்டு நீ மடமேடைக்கு வரணும். எனக்கு புரியுது, நான் கட்டிக்க ரெடி தான். ஆனா வேற யாராவது ஏதாவது சொல்லுவாங்களோன்னு. யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க பூமி. எங்க அம்மா மேல வீட்டுல இருக்க எல்லாருமே ரொம்ப பெரிய மரியாதையும் மதிப்பும் வச்சிருக்காங்க. அதுவும் இல்லாம இது நம்மளோட மேடை. இங்க நானும் நீயும் எடுக்கிறது தான் முடிவு. சோ இதுக்கு யாரும் மறுப்பு சொல்ல மாட்டாங்க. எனக்கு கட்டிக்கிறத பத்தி எதுவும் இல்ல, நான் கட்டிக்கிறேன். இந்த கொலுசு இப்ப கொடுக்க வேண்டாம். நான் பொம்மி கழுத்துல தாலி கட்டி முடிச்சதும் சர்ப்ரைஸா அவ கால்ல இந்த கொலுசை போட்டு விடலாம். என்னங்க என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? நிச்சயமா நான் இந்த புடவைய கட்டிக்கிறேன். சரி பொம்மி,
நீ மாத்திக்கோ, நான் வெளியே இருக்கேன். இவன் பத்திரத்தை எடுத்துட்டு போயிட்டா கல்யாணம் நடந்துருமா? அடுத்த ஆயுதம் என்கிட்ட ரெடியா இருக்கு. ஏய், அது என்ன ஆயுதம்? தோ மம்மி கர்ப்பமே இல்ல. ஓ, அவங்க 2 பேரும் முறையான குடும்ப வாழ்க்கையை வாழலன்னு நிரூபிக்கிற மாதிரி டாக்டர் கொடுத்த சர்டிபிகேட். இத கொடுத்தா போதும், பொம்மி இத்தனை நாள் வாழ்ந்த வாழ்க்கை இன்னும் முன்னாடி பல்லடிச்சு சொல்லும். அதுக்கப்புறம் அவ எப்படி போய் தாலிய வாங்கிக்குவா? தமன்னா, சூப்பர். அடுத்தடுத்து அஸ்திரத்தை ரெடியா வச்சிருக்க. ஆமா, பொம்மையோட மெடிக்கல் ரிப்போர்ட் உன் கைக்கு எப்படி வந்தது? அன்னைக்கு ஒரு நாள் எதர்ச்சியா என்னோட கையில சிக்குச்சு. என்னைக்காவது ஒரு நாள் யூஸ் ஆகுமேன்னு எடுத்து வச்ச. அது இப்படி யூஸ் ஆகும்னு நான் நினைக்கவே இல்லை. இந்த தமன்னா போருன்னு வந்துட்டா ஜெயிக்கிற வரைக்கும். உங்க புடவையதான் உங்க பையன் எடுத்து எனக்கு கொடுத்திருக்காரு. பொதுவா பொண்ணுங்க புடவையையும் சரி நகையையும் சரி அவ்வளோ சீக்கிரத்துல யாருக்கும் கொடுத்துட மாட்டாங்க. ஆனா இந்த விஷயத்த பொறுத்த வரைக்கும் நான் பிறந்ததுமே உங்க பையனை எனக்கு தான் கட்டி கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னு எல்லாரும் சொன்னாங்க. அதனால நீங்க கோச்சிக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். நான் கல்யாணத்துக்கு தயாராயிட்டேன். ஆனாலும் என்ன சுத்தி என்னென்னமோ குழப்பங்கள் நடக்குது. நீங்க தான் என் மனசுல ஒரு தெளிவை கொடுக்கணும். உங்களுக்கு குழந்தை உண்டாகலன்னு ரிசல்ட்ல தெரிஞ்சிருச்சு. என்ன இது எல்லாம் இங்கிலீஷ்ல இருக்கு? ஒருவேளை அவங்க சொன்ன மாதிரி இருக்குமோ? யார்கிட்ட இத பத்தி கேக்குறது? என்ன பொம்மி, ஏதாவது ஹெல்ப் வேணுமா? ஹெல்ப் தான். இதுல என்ன இருக்குன்னு படிச்சு சொல்றீங்களா? ₹1 தொலைச்சிட்டு தேடிட்டு இருந்தவனுக்கு ₹100 கிடைச்ச எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு எனக்கு. அப்படி ஒரு விஷயம் என் கையில கிடைச்சிருக்கு. இதுல என்ன இருக்கு? இதுல உனக்கும் சித்தார்த்துக்கும் பர்சனலான விஷயம். அப்படியா சொல்றீங்க? தர்ஷினி, அம்மா தர்ஷினி. தாத்தா, தாத்தா பொம்மி ரெடி ஆயிட்டாடான்னு பாத்தியா? மேல ரெடி ஆயிட்டு இருக்கா. தர்ஷினி, அட்சதை ரெடி பண்ணி வச்சிருக்கேன், அதை கொஞ்சம் கொண்டு வா. சரி. சரி, போய் பாரு. பொம்மி, நீ இத பத்தி சித்தார்த்த கிட்ட கேக்குறது தான் கரெக்டா இருக்கும். இந்த நீ வச்சுக்கோ, சித்தார்த் கிட்ட கேளு. என்ன? இப்படி ஒரு விஷயம் உன் கையில வந்து மாட்டிருக்கு பாரு. எனக்கு உண்மையிலேயே ரொம்ப வருத்தமா இருக்கு பொம்மி. என்ன அது? வீட்ல யாருக்காவது ஏதாவது பிரச்சனையா? இதுதான் உன்னோட பிரச்சனையே. நீ மத்தவங்கள பத்தி நிறைய யோசிக்கிற, ஆனா உன்னை பத்தி நீ யோசிக்கிறதே இல்ல. எனக்கு பயமா இருக்கு. நீங்க எதை பத்தி சொல்ல வரீங்க? எப்படி சொல்றது பொம்மி, நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே நிறைய விஷயங்களை உன்கிட்ட இருந்து மறைக்கிறாங்க பொம்மி.
என்ன சொல்றீங்க? அதுல உங்க அம்மாவும் அடக்கம்னு சொன்னா நீ நம்பவா போற? என்னது? எங்க அம்மாவா? என்னங்க சொல்றீங்க? ஆமா பொம்மி, நடந்த உண்மை பூராவும் உன்கிட்ட மாத்தி மாத்தி சொல்றாங்கன்னா அது அம்மாவா இருந்தா என்ன, ஆட்டுக்குட்டியா இருந்தா என்ன, அது தப்புதானே? நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல. நீ இப்படி புரிஞ்சுக்காம இருக்கியே, அதான் அதான் உன்னோட பிரச்சனை. அது இல்லாம எல்லாத்தையும் மறந்து வேற தொலைச்சிட்ட. இங்க பாரு, சித்தார்த்துக்கு உன்னை பார்த்தாலே ஆகாது. நீங்க 2 பேரும் குடும்ப வாழ்க்கையில ஒன்னா வாழவே இல்ல. அப்படி இருக்கும்போது எப்படி பொம்மை உங்க 2 பேருக்கு இடையில குழந்தை பிறக்கும்? அதுக்கான அத்தாட்சி தான் இந்த ரிப்போர்ட். உனக்கும் சித்தார்த்துக்கும் குழந்தை உருவாகலன்னு மெடிக்கலா ஒரு டாக்டர் கொடுத்த சர்டிபிகேட். நீ பிரெக்னண்டா இருந்தப்ப இந்த வீடு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. தாத்தா பாட்டின்னு எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க. உனக்கு ஒரு குழந்தை இருந்தது, ஆனா அது இப்ப இல்லைன்னு சொன்னா ஏற்கனவே முடியாம இருக்க நீ இன்னும் மனசு கஷ்டப்படுவன் தான் இது எல்லாத்தையும் நான் உன்கிட்ட இருந்து மறைச்சேன். நீங்க என்ன சொல்ல வரீங்க? இதுக்கே நீ இப்படி ஷாக் ஆனா இன்னும் எவ்வளவோ இருக்கு பொம்மி. சித்தார்த் உன் கூட இருக்க மாட்டேன்னு சொல்லி இந்த வீட்டு விட்டெல்லாம் போயிருக்கான். இவங்கெல்லாம் வெளி உலகத்துல ஒரு மாதிரியும் வீட்டுக்குள்ள ஒரு மாதிரியும் நடிக்கிறவங்க பொம்மி. அம்மா, பெரியவா கிட்ட கொடுத்து ஆசீர்வாதம் வேண்டு வாங்க. சித்தார்த் உன் கூட இருக்க மாட்டேன்னு சொல்லி இந்த வீட்டு விட்டெல்லாம் போயிருக்கான். சித்தார்த் பொம்மி இருவருக்கும் விவாகரத்து வழங்க இந்த கோர்ட் தீர்ப்பளிக்கிறது. உனக்கு ஜெகதீஷ் கூட கல்யாணம் நிச்சயமாச்சு. அது நீ நல்லபடியா குணமாயிட்டா வீட்டுக்கு போய் என்னென்ன மருந்தெல்லாம் சாப்பிடணும், என்னென்ன பண்ணணும்னு டிஸ்சார்ஜ் சம்மரி வரும்ல, அதுல ஒரு பார்ட். ஓ மகாலட்சுமி நமஹ. கடவுளை வேண்டிட்டு தாலியை கட்டுங்கோ. இதுக்கு மேல ஏதாவது பொய் இருந்தா சொல்லிருங்க. இல்ல பூமி, வேற எதுவுமே பொய் இல்ல. கெட்டிமேடம், கெட்டிமேடம். ஓம் மாங்கல்யம் தந்துநானேன மம ஜீவன ஹேதுனா. என்ன பண்றமா? என்னாச்சு? பூமி, என்ன பூமி? என்ன மன்னிச்சிருங்க. என்னடி இது? லூசு மாதிரி பண்ற. எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க. என்னடி இது? ஆமாமா, என்ன பார்த்தா உங்களுக்கு எல்லாம் லூசா தெரியுதா? சொல்லுங்க,
அதுக்கு என்னமா குறைச்சல்? நல்லா தான் நீ. இல்ல வேண்டாம். இன்னொரு விஷயத்த நான் கேக்குறேன், அதுக்காவது கரெக்டா பதில் சொல்லுங்க. எனக்கும் எங்க வீட்டுக்காரருக்கும் தான் கல்யாணம் நிச்சயமாகி மணமேடை வரைக்கும் வந்தோமா? சொல்லுங்க. நீ சொல்லுமா. ஒரு அம்மா பெத்த பொண்ணு கிட்ட பொய் சொல்ல மாட்டான்னு தெரியும். நீ சொல்லுமா, எனக்கும் யாருக்கும் கல்யாணம் நடக்கிறதா இருந்துச்சு? அதெல்லாம் இப்ப எதுக்குடி? எனக்கு தெரிஞ்சு ஆகணுமா? ஐயோ பூமி, கொஞ்சம் அமைதியா இரு. நான் சொல்றது கொஞ்சம் கேளு. கொஞ்சம் அமைதியா இல்ல தாத்தா, இதுக்கு மேலையும் எதையும் ஒளிச்சு மறைச்சு பிரயோஜனம் இல்லைன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நடந்ததெல்லாம் நான் சொல்லிடுறேன் தாத்தா. உனக்கும் ஜெகதீஷுக்கும் தான் கல்யாணம் நடக்கிறதா இருந்தது. ஏதோ ஒரு காரணத்தினால ஜெகதீஷ்க்கு அந்த கல்யாணம் பிடிக்காம போய் அவன் கிளம்பி போயிட்டான். அதுக்கப்புறம் வேற வழியே இல்லாம தான் நான் கழுத்துல தாலி கட்டினேன். அப்போ வேற வழி இல்லாம போனா போகுதுன்னு தாலிய பிச்சையா போட்டு என்ன இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்களா? ஐயோ, என்ன பூமி. கொஞ்சம் கேளு. என்னடி பேசுற? அறிவு இருக்கா உனக்கு? நினைவில்ல, உடம்பு சரியில்லைன்னு பார்த்தா உன் வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்க. மாப்பிள்ள மாதிரி உன்னை தங்கமா தாங்கிறதுக்கு உனக்கு வேற யாராவது இருக்காங்களாடி? விட்டா பேசிக்கிட்டே போற. ஏமா, எனக்கு பேசுறதுக்கு கூட உரிமை இல்லையா? பேசுறதுக்கு உரிமை எல்லாம் இருக்குடி. ஆனா நியாய தர்மத்தோட நமக்கு யாரு என்ன செஞ்சிருக்காங்கன்றத தெரிஞ்சு பேசணும்டி. எல்லாமே மறந்து போச்சுன்றதுக்காக வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிடலான்னு நினைக்காத பொம்மி. எல்லாமே சரிதாம்மா. என்ன நல்லா பாத்துக்கிட்டாங்க. என்ன இந்த வீட்டுக்குள்ள ஒரு மகாராணி மாதிரி நடத்தினாங்க. ஆனா நான் என் வீட்டுக்காரருக்கு ஒரு பொண்டாட்டியா வாழ்ந்தனாமா? சொல்லுமா. ஏய், உனக்கு அறிவு இருக்காடி? நீ வாழாமலாடி உன் வயித்துல கரு உண்டாச்சு. வாழல வாழலன்னு இப்படி அசிங்கமா பேசிட்டு இருக்க. அக்கா, கொஞ்சம் அமைதியா இருக்கியா? இல்லம்மா, நான் சத்தியமா சொல்றேன், இந்த வயித்துல கரு உண்டாகவே இல்லம்மா. அத்தை கலக்கிட்டோம்ல அத்தை. நம்ம தமன்னா உண்மையிலேயே கலக்கிட்ட. ஹைலைட்டே இதுதான். அழாதுடா. போயிட்டானே தாத்தா. நான் அவ்வளவு தூரம் சொன்னேன்ல, எல்லாருக்கிட்டையும் சொல்லிடலான்னு சொன்னேன்ல. சொல்லி இருந்தா இப்ப என் பொம்மி என்னை விட்டு போயிருக்க மாட்டான்ல. பாத்தீங்களா பாத்தீங்களா, ஆசையா அவனுக்கு குடுக்கலன்னு வாங்கி வச்சிருந்த கொலுசு, இது கொடுக்கும் போதுதான் அவன் கீழே விழுந்துட்டாளேன்னு நினைச்சு தாலி கட்ட பிறகு அவன் காலில் போட்டு விடலான்னு நினைச்சேன். கடைசியில போச்சு, எல்லாம் போச்சு. கடைசியில தாலி கூட கட்டாம என் பொம்மி என்னை விட்டு போயிட்டாளே. நான் என்ன பண்ணட்டும் தாத்தா? மாப்பிள்ள, எல்லாம் சரியா? கேலண்டர்ல வாரம் தவறனா கூட நான் உன்னை வாரம் தவறாம பீச்சுக்கு கூட்டிட்டு போயிடுவேன்.
நம்ம 2 பேருக்கும் சண்டைனால என்னன்னு தெரியாது. நீங்க 2 பேரும் குடும்ப வாழ்க்கையில ஒன்னா வாழவே இல்ல. நீ பிரெக்னண்டா இருந்தப்ப இந்த வீடு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. தாத்தா பாட்டின்னு எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க. உங்க மனசுக்குள்ள இருக்கிற மீராவோட இடத்த எனக்கு தருவீங்களா வேம்பு சார்? சித்தார்த் பொம்மி இருவருக்கும் விவாகரத்து வழங்க இந்த கோர்ட் தீர்ப்பளிக்கிறது. இனிமே என்னால அந்த பொய்யான வாழ்க்கைக்குள்ள போக முடியாது. எனக்கு எது உண்மை எது பொய்ன்னு எதுவுமே தெரியலம்மா. நான் கேக்குற ஒரே ஒரு விஷயத்துக்கு பதில் சொல்லுவியா? என்னடி சொல்லு. நீ எனக்கு உண்மையாவே அம்மா தானே? அம்மா பொம்மி, என்னடி இது? இப்படி ஒரு கேள்வி கேக்குற? இந்த உலகத்திலேயே எப்பவுமே அம்மா மட்டும்தான் ஒரு குழந்தைக்கு நல்லது நினைப்பாங்க. அது தொப்புள் கொடி பந்தோன்னு சொன்னதை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேம்மா. அதனாலதான் எனக்கு பயம் வந்துருச்சு. ஒருவேளை நீயும் மம்மி என்ன பொம்மி இது? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? என்ன மன்னிச்சிருங்கம்மா. நடந்த விஷயம் எல்லாம் சேர்ந்து என்னை இப்படி கேட்க வச்சிருச்சு. உன்னை பார்த்து நான் இப்படி கேட்டிருக்க கூடாதுதான். தப்புதாம்மா, எனக்கு புரியுது. ஏண்டி ஏண்டி இந்த கடவுள் உன்னை இப்படி படுத்தி எடுக்கிறாரு? எப்ப பார்த்தாலும் அந்த பிள்ளையாரப்பன் அதிரசத்தையும் கொழுக்கட்டையையும் மாறி மாறி எடுத்துக்கொண்டு போய் படைப்பியடி. ஆனா இப்படி உன் வாழ்க்கை சீரழிஞ்சு சின்ன பின்னமா போயிடுச்சு பொம்மி. நான் என்ன பண்றதுடி? என் வாழ்க்கை என்னம்மா சீரழிஞ்சு போச்சு? என் கையில தொழில் இருக்கு. கம்பீரமா புது பொம்மையா இந்த ஊரை சுத்தி வளம் வரப்போறேன். என்ன பேசுறடி? கல்யாணம் ஆகி புருஷ வீட்டுக்கு போனவ இப்படி மறுபடியும் தெரு தெருவா போய் அதிர்ஷ்டம் வித்தா எல்லாரும் சிரிக்க மாட்டாங்களா பொம்மி? அம்மா, 4 பேரு 4 விதமா பேசுறாங்களேன்னு யோசிச்சா இந்த உலகத்துல நம்ம வாழ்றதுக்கு இடமே இல்லாம போயிடும். நீயும் நானும் என்ன நினைக்கிறோங்கிறது தான் முக்கியம். இங்க பாருமா, நமக்கும் ஒரு ஜான் வயிறு இருக்கு. கூழோ கஞ்சியோ குடிச்சு வாழ்க்கைய நடத்தி ஆகணும். நீ கவலையே படாத. நாளையில இருந்து ஒரு புது பொம்மைய நீ பார்க்கதான் போற. பொம்மி, நீ புது பொம்மையா மாறினா எனக்கு சந்தோஷம் தாண்டி. ஆனா தயவு செஞ்சு மாப்பிளைய நீ... அம்மா, அது முடிஞ்சு போன கதை. தயவு செஞ்சு என்கிட்ட அத பத்தி எந்த பேச்சும் பேச வேண்டாம். விட்டுருங்கம்மா. டேய் அபி சிபி, வியாபாரத்துக்கு கிளம்பலாமா? கிளம்பலாக்கா. கோபி, மல்லிகா, எல்லாத்தையும் ரெடி பண்ணிருங்க. பண்ணிடுறேன்க்கா. அம்மா, நீ அப்படியே மலைச்சு போய் நிக்காத. கூட மாட இருந்து ஒத்தாசை பண்ணு. அடிப்பாவி, எனக்கேவா? ஆமாமா, உனக்கும் தான். பொம்மி செஞ்ச அதிரசம் இது பூலோகத்து அதிசயம். அக்காவை இப்படி பாக்குறதுக்கு சந்தோஷமா இருக்கு. மறுபடியும் பழைய அக்காவை பாக்குற மாதிரியே இருக்கு. பழைய பொம்மையா மாறிட்டா. ஆனா அவ மனசுல இருந்த சித்தார்த் தம்பிய
இப்படி தூக்கி எறிஞ்சிட்டாளே, அதான் என்னால தாங்க முடியல. எனக்கே தாங்கிக்க முடியாதப்போ அந்த தம்பியால எப்படி தாங்க முடியும்? அத நினைச்சாதான் கஷ்டமா இருக்கு. எப்படியோ அந்த ஆண்டவன் தான் கருணை காமிச்சு இவங்க 2 பேரையும் நல்லபடியா சேர்த்து வைக்கணும். அதெல்லாம் கண்டிப்பா நடக்கும் பெரியம்மா. அக்கா விலகி போ. யாருக்கு யாரு மாமா? என்னடா கஸ்டமரை கூட்டிட்டு வர சொன்னா? இவர்தாங்க அந்த கஸ்டமரே. நீங்க போனதுக்கு அப்புறம் எங்க போறது எப்படி விக்கிறதுன்னு தெரியாம முடிச்சோம். அதுக்கப்புறம் நாங்க பேட்டர்லாம் பாடி பார்த்தோங்க. யாருமே கிட்ட கூட வரல. அப்புறம் இவர்தான் எல்லாத்தையும் வாங்கினாரு. வாங்கி அங்கே எல்லாருக்கும் கொடுத்துட்டாருக்கா. பழையபடி உங்க வேலையை ஆரம்பிச்சிட்டீங்களா? அடி பாவி, சித்தார்த் தம்பிய பாத்துட்டு வந்துதான் நீ அங்க அப்படி உட்கார்ந்துட்டு இருந்தியா? நான் அத்தனை கேட்டல, வாயில என்ன கொழுக்கட்டிய வச்சிருந்த? சித்தார்த் தம்பி வந்த விஷயத்த கூட சொல்லாம மூஞ்சிய தூக்கி வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருந்த. அம்மா நீ கொஞ்சம் பேசாம இருக்கியாமா? பெரிய உறவு கொண்டாடுறாங்களாம். உறவு. உங்களுக்கு அக்கா வேணுமா வேணாமா? இங்க பாரு, நீ எனக்கு பொண்ணுதான், அது என்னைக்குமே மாறாது. ஆனா அதுக்காக சித்தார்த் தம்பிய எங்களால எல்லாம் விட்டு தர முடியாது. நீ தான் அந்த தம்பி வேணான்னு விட்டுட்டு வந்திருக்க. ஆனா எங்களுக்கு அந்த தம்பியோட உறவு வேணும். இங்க பாருங்க தம்பி, நீங்க எப்பவும் போல இந்த வீட்டுக்கு வரலாம் போலாம், இங்கேயே தங்கலாம். அதுக்கு உங்களுக்கு முழு உரிமையும் இருக்கு. அது எனக்கு தெரியும் ஆண்டி. நான் அதனாலதான் தேடி வந்திருக்கேன். நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் சமைச்சு தரேன். நைட்டுக்கு என்ன சாப்பிடுறீங்க அத சொல்லுங்க. மா நான் எவ்ளோ கோவமா பேசிக்கிட்டு இருக்கேன், நீ என்னடான்னா சாப்பிடுங்க ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லி உபசரிச்சுக்கிட்டு இருக்க. ஏய், தம்பிக்கு சமையல் பண்றதுக்கு நான் யார கேட்கணும்? இங்க பாருமா, எனக்கு இதெல்லாம் ஒத்து வராது. அவரை உடனே கிளம்ப சொல்லு. இங்க பாரு, என் மருமக அவரு இந்த வீட்டுல தான் இருப்பாரு. அதுல எந்த மாற்றமும் இல்ல. அப்போ உன் பொண்ணு வீட்டை விட்டு போனா பரவாயில்லையா? ஆமா கிருஷ்ணவேணி. ஐயா வணக்கம். ஊர் பஞ்சாயத்துல இருந்து கூப்பிட்டதா ஆள் வந்து சொன்னாங்க. அதான் எல்லாரும் வந்திருக்கோம். விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? விஷயம் என்னன்னா, உன் பொண்ணு பொம்மிதான் உன் மேல புகார் கொடுத்திருக்கா. அது சம்பந்தமா என்ன ஏதுன்னு விசாரிக்கதான் பஞ்சாயத்து கூடி இருக்கு. என்னவா இருக்கும்? என்னன்னு பாப்போம். நிறுத்துங்கப்பா, சும்மா ஆளாளுக்கு பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? என்ன புகாருங்க ஐயா? இல்லம்மா, நீ வேத்த ஆளுகளை எல்லாம் வீட்டுக்குள்ள கூட்டி வச்சு சங்கடப்படுத்துறேன்னு புகார் கொடுத்திருக்கு உன் பொண்ணு. அப்படி அடி சொன்ன? ஏய், என்ன பாருடி. நான் அப்படிதான் சொன்னேன். என்ன இப்போ? எனக்கு நீ பண்றதெல்லாம் சுத்தமா பிடிக்கல. அதனால்தான் பஞ்சாயத்தை கூட்டினேன். உன்னை அப்படியே கொண்டு விடு. என்ன ஆண்டி, கொஞ்சம் அமைதியா இருங்க. அம்மா கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா. பெரியம்மா கொஞ்சம் கோவப்படாதீங்க பெரியம்மா. இங்க பாருங்க, அவர் எங்க வீட்டு மாப்பிள்ள. அவர் எங்க வீட்டுல வந்து தங்குறத பஞ்சாயத்து எப்படி கேள்வி கேட்க முடியும்? யாருக்கு யாரு மாப்பிள்ள? முதல்ல அவர் கட்டின தாலி என் கழுத்துல இருக்கா பாருங்க எல்லாரும். ஏய், சொன்னது சொன்னதுதான். எங்க வீட்டுக்குள்ள எல்லாம் இடம் கொடுக்க முடியாது. அப்புறம் ஊர்ல இடம் கொடுக்கறதெல்லாம் அது உங்க இஷ்டம், எனக்கு தெரியாது. அது எப்படிங்க திடீர்னு வேத்தாளெல்லாம் ஊருக்குள்ள விட முடியும்? யாரு வேத்தாளு? அவங்க கும்பிடுற குல தெய்வம் கூட நம்ம ஊர்ல தான் இருக்கு. இதே ஊருக்குள்ள அவங்க குடியிருந்தவங்க தானே. இன்னும் அவங்க இருந்த பரம்பரை வீடு நம்ம ஊருக்குள்ள தானே இருக்கு. டேய், பாயிண்ட் எடுத்து வர்றா. அவன் இந்த ஊருக்காரன் இல்லைன்னு போய் சொல்ல. சரி போ. அதாவதுமா, அவங்க நம்ம ஊருக்காரங்களா இருக்கணுமா?
ஊருக்குள்ள திருவிழா நடக்கும் போது ஒவ்வொருத்தரும் வரி கொடுக்கணும். அவங்க வரி கொடுத்து எவ்வளவு நாள் ஆச்சு? அதெல்லாம் கேட்டு பாருமா. அப்புறம் எப்படி அவங்க ஊருக்காரங்களாவாங்க? நீ பாட்டுக்கு எதையோ பேசிட்டு இருக்கிய. ஊர் கட்டுப்பாடுன்னு ஒண்ணு இருக்குல்லப்பா. வேற ஆளுங்கன்னா வேற ஆளுங்கதாம்மா. அப்படி நீ சொல்றங்கிறதுக்காக வீட்டுக்குள்ளெல்லாம் விட முடியாதுமா. ஊருக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குமா. கௌரவத்தை பத்தி எல்லாம் இங்க யாரும் பேச வேண்டாம். சில பேரை பத்தி நான் வாயை திறந்தா அவங்க கௌரவம் சந்தி சிரிச்சிடும். நீங்க பாட்டு ரூல்ஸ் எல்லாம் மாத்திட்டு இருக்கீங்க. அதெல்லாம் முடியாது. எப்படி முடியும்? தம்பி நீ பேசாம இரு. பஞ்சாயத்து நடந்துட்டு இருக்குல்ல, நாங்க பேசிக்கிறோம். அமைதியாரு. 7 வேலை என்னங்க, 70 வேலைனாலும் கொடுங்க, இல்லனா 700 வேலை கொடுங்க. நான் இந்த ஊர்ல இருக்கிறதுக்காக என்ன வேணா பண்ண ரெடி. பேசுறதுக்கு எல்லாம் நல்லா தான் இருக்கும், பண்ணி பார்த்தாதான் தெரியும். நான் இதுக்கு மேல பேச விரும்பல. எதா இருந்தாலும் எதை பண்ணணுமோ பண்ணி காமிக்கிறேன். நான் என்ன பண்ணணும்னு நீங்க சொல்லுங்க. அதாவது பொம்மை குடும்பத்துக்குன்னு ஒரு நிலம் இருக்கு. அது வாரம் பார்த்த பூமியா இருக்கு. அதை நீ உழுது ரெடி பண்ணி மகசூல் பண்ணி காட்டணும். இதுதான் உனக்கு முதல் வேலை. இத நல்லபடியா செஞ்சு மட்டும் முடிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு நாங்க சொல்லுவோம். என்னங்க இது அநியாயமா இருக்கு? அந்த நிலத்துல எதுவுமே பண்ண முடியாதுன்னு நாங்களே அதை சும்மா போட்டு வச்சிருக்கோம். அதுல போய் உழுது விளைய வைக்க முடியுமா? நம்மூர்காரங்களாலேயே முடியாத காரியத்தை சித்தார்த் தம்பி கிட்ட சொன்னா என்ன அர்த்தம்? ஒரு நியாய தர்மம் வேண்டாமா? விடுங்க ஆண்டி, நான் பாத்துக்கிறேன். இல்ல தம்பி, அது சரியா வராது. என்ன பயந்துட்டீங்களோ? மொத போட்டியில ஊரை விட்டு ஓர அளவுக்கு பயம் வந்துருச்சு போல இருக்க. டேய் வேண்டாம், இதுக்கு மேல பேசினா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இங்க யாரும் பயப்படவும் இல்ல, ஓடவும் இல்ல. இந்த விஷயத்தை நான் ஏத்துக்கிறேன். நான் பண்ணி காமிக்கிறேன்டா. பொம்மி, இத பத்தி நீ என்னமா நினைக்கிற? நான் என்னங்க நினைக்கிறதுக்கு இருக்கு? என்ன பொறுத்த வரைக்கும் எங்க வீட்டுக்குள்ள வந்து எந்த தொல்லையும் பண்ணாம இருந்தா சரிதான். ஊருக்குள்ள அவர் என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டோம். சரிப்பா, இந்த பஞ்சாயத்து முடிஞ்சது. எல்லாரும் கலைஞ்சு போகலாம். வீடியோவை பார்த்து ஊர் உலகத்துல என்னென்னமோ பண்றாங்க. ஒரு நிலத்தை உழுவ முடியாதா என்ன? பண்ணிடலாம். டேய் அண்ணா, என்னடா அவன் நிலத்தை உழுவுறன்னு சொல்லிட்டு போனை ஊத்து ஊத்து பாத்துக்கிட்டு இருக்கான். என்னாச்சு உனக்கு? அதான் புரியல. புரியலன்னு இங்க நின்னுட்டு இருந்தா எப்படா புரியும்? ஓ, நைஸா அவன் கிட்ட போய் என்ன பாக்குறேன் எது பாக்குறான்னு போய் பாரு. சரிண்ணே. போ. என்ன பாக்குறான்? அண்ணா, என்னவா? அவன் சோசியல் மீடியால நிலத்தை எப்படி உள்றதுன்னு பாத்துட்டு இருக்கானே. என்னடா அவன் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கான்? ஆமாண்ணா. அதெல்லாம் பார்த்து கத்துக்கிட்டு உழுவ முடியுமாடா? அத பார்த்து அவன் கத்துக்கிட்டு உழவும் முடியாது. அவனுக்கு யாரும் எதுவும் தரப்போறதும் கிடையாது. நீங்க கவலையே படாதீங்கண்ணா. இந்த கண்கொள்ளா காட்சிய அங்க உட்கார்ந்து ரசிச்சா எப்படா இருக்கும்? நல்லா இருக்குண்ணா. சரிக்கா, புரியுதுமா. நீ யாருக்காக சாமி கும்பிடுறன்னு எனக்கு புரியுது. ஆனா பாவம், நீ யாருக்காக இப்படி விழுந்து விழுந்து வேண்டிக்கிறியோ அவங்க இன்னியோட இந்த ஊரை விட்டே கிளம்பிடுவாங்க. ஏடி இப்படி தேவையில்லாம என்ன பம்பு கேட்டுக்கிட்டு இருக்க? பேசாம உன்னால போக முடியாதா? வியாபாரத்துக்கு தானே கிளம்பிட்டு இருக்க, போயிட்டே இரு. ஏமா உண்மைய சொன்னா உனக்கு கோவம் வருமா? சித்தார்த் தம்பி மனசுல இருக்கிற உறுதி என்னன்றது எனக்கு தெரியும். அவரு இந்த வேலை இல்ல, இந்த பஞ்சாயத்துக்காரங்க எந்த வேலை சொன்னாலும்
அத கண்டிப்பா செஞ்சு முடிச்சு காட்டுவாரு. அவரு வீம்புக்காக இத செய்யலடி, உன் கூட வாழணும்னு நினைச்சு இத பண்ணிட்டு இருக்காரு. அத முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. புரிஞ்சுக்க வேண்டிய நீயே குதர்க்கமா பேசிட்டு இருக்காத. அட போமா நீ வேற. இந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கே உழவு ஓட்ட தெரியாது, இதுல இவரு உழவு ஓட்டி ஜெயிச்சு இதெல்லாம் நடக்கிற கதையா? எப்படியோ தொல்லை விட்டுருச்சு. சரி, நான் வியாபாரத்துக்கு கிளம்புறேன். வாங்க வாங்க, இந்த ட்ரம் கட்டுங்க, நம்ம சீக்கிரம் கிளம்பிடலாம். டேய் கோபி, நீ அவருக்கு கூட போடா. டேய் சீக்கிரம் வாங்கடா, பிசிபி லேட் பண்ணாதீங்க, வாங்க சீக்கிரம். மாப்பிள காலையிலேயே எங்க போனாரு? கிருஷ்ணவேணி, உன் மாப்பிள்ள நிலத்தை உழ போறாராம். அப்படியா? டிராக்டர் வச்சா? ஊர்க்காரங்க யாரும் அவருக்கு டிராக்டர் மாடு எதுவும் தரலையா, அதனால கலப்பைய வச்சு தனியால உழ போறாராம். ஐயோ, தனியா நிலத்தை உழுவ போறாரா? அது எப்படி முடியும் அவரால? ஊரே அங்கதான் வேடிக்கை பார்க்க போய்கிட்டு இருக்கு, நாங்களும் அங்கதான் போறோம். வாங்கக்கா போலாம். மல்லிகா வாமா. கோபி நீயும் வா, போய் பாத்துட்டு வந்துடலாம். வாங்கடா, நம்மளும் போய் பார்க்கலாம். வாங்கடா போலாம், வாங்க. இல்ல, நீங்க யாரு? நான் பொன்னி. என்னடா பொம்மியும் 3 எழுத்து பொன்னியும் 3 எழுத்துன்னு பாக்குறீங்களா? பொம்மி எல்லாம் என் பக்கத்துல கூட கூட வர முடியாது. யாரு இது? யாருக்குமா தெரியும்? யாரோ பொன்னியா. ஏமா யாருமா நீ? என்ன பெரியமா, என்ன தெரியலையா? நான் கங்கா தெருவுல இருக்கிற சந்தானத்தோட பொண்ணு. அது சரிம்மா, நீ எதுக்குமா சித்தார்த் தம்பிக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? ஏன், நம்ம பக்கத்துல ஒருத்தர் கஷ்டப்படுறத பாக்கும்போது உதவுறதுல என்ன தப்பு இருக்கு? மத்தவங்களுக்கு தான் உதவ மனசு இல்ல. நானும் அந்த கூட்டத்தோட கூட்டமா ஒன்னா சேரணுமான்னு நினைச்சேன். அதான் இவருக்கு உதவி செஞ்சேன். ஏங்க, நீங்க ஒரேடியா நிலத்தை உழவ வேணாம், மெதுவா உழவலாம். வாங்க. ஏங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க, பரவாயில்லைங்க. சாப்பிடுங்க. இங்க பாருங்க, யாரோ என்னமோ சொல்லிட்டு போறாங்க. மத்தவங்க வயிறு எறியறத பத்தி நாம ஏன் கவலைப்படணும்? உங்களை வேண்டான்னு சொல்றவங்கள நீங்க முக்கியமால ஒண்ணு நினைக்க வேணாம். அத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க. நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டப்போ உங்களை யாரு வந்து பார்த்தது? சாப்பிடுங்க முதல்ல, வெறும் வயித்துல எல்லாம் இருக்க கூடாது. வேண்டாங்க. நீங்க சாப்பிட்டு முடிச்சதும் நான் போய் வலி மாத்திரை வாங்கிட்டு வந்து தரேன், அதையும் போட்டுக்கோங்க. இந்தாங்க, சாப்பிடுங்க. அம்மா, என்னம்மா? என்னடி பசிக்குதா? வா, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். அதெல்லாம் இல்லம்மா, இந்த பொண்ணு ஏமா இதெல்லாம் பண்றா? இத பாரு, அவ ஒரு மனுஷ தன்மையோட சித்தார்த் தம்பிக்கு அடிபட்டு இருக்கேன்னு நினைச்சு ஏதோ உதவி பண்றா. அத பெருசுபடுத்தி மறுபடியும் கோவிச்சுக்கிட்டு குழப்பம் பண்ணாத தாயே. வா, வீட்டுக்கு வந்து சேரு. லாஸ்ட் வாய் சாப்பிடுங்க.
பண்ற? அப்பா, நீங்களாப்பா? என்ன நீங்களாப்பா? இவரு எனக்கு தெரியாதா? அதானே, என் பேத்தி புத்திசாலியாச்சே, என்ன கண்டுபிடிச்சிருவான்னு எனக்கு நல்லா தெரியும். ஆமா ஆமா, நான் புத்திசாலியா இருந்ததுனாலதான் நீங்க சொன்ன பொய் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு இப்படி வேலைக்கு வந்துட்டேன். அதான் வேண்டான்னு வேலைக்கு வந்ததுக்கு அப்புறம் ஏன் இப்படி மாறி மாறி வந்து என்ன தொல்லை பண்றீங்க? தாத்தா வந்தாலும் சரி, பேரன் வந்தாலும் சரி, நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன். என்னமா புத்தி, இப்படி ஒரேட அடம் பிடிச்சா நல்லாவா இருக்கு? ஊருக்கு கிளம்பி வாமா, அந்த வீடே உனக்காக காத்து கிடக்குதுமா. தயவு செஞ்சு என்ன தொல்லை பண்ண வேணான்னு சொல்லுமா. வாயிலேயே போட்டேன்னா வச்சுக்கோ. சித்தார்த் தம்பி கிட்டயும் பேசுன, இன்னைக்கு தாத்தா கிட்டயும் இப்படிதான் பேசுவியா? ஒண்ணும் இல்லாத உன்னை தேடி வந்து அவங்க நிக்கிறாங்க, நீ என்னடானா இவ்ளோ திமிர் பண்ணிட்டு இருக்க? ஆமா, குத்தமுள்ள மனசு குறுகுறுக்க தான் செய்யும். சொன்ன பொய்யு உறுத்தினதுனாலதான் இப்படி தேடி வந்து நிக்கிறாங்க. இல்லனா இவங்க எல்லாம் இப்பெல்லாம் வராளா? உன் கோலை உடிச்சு அடுப்புல வச்சிருவேன். வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்க. பா, நீங்க வாங்கப்பா, நாம போலாம். அம்மா, நீ பேசாம இருமா. பேரனும் வரக்கூடாது, தாத்தாவும் உள்ள வரக்கூடாது. ஏய், திமிரு பிடிச்சவளே. விடுமா கிருஷ்ணவேணி, அவ கோவத்துல இருக்கா, ஒரு பிரச்சனையும் இல்லம்மா, விடு. பொம்மி மனசு மாதிரி அந்த வீட்டுக்கு வர நாளத்தான் அந்த வீடே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கு. நான் ஒன்னும் தப்பா நினைச்சுக்கல, அவளே சமாதானாயி வீட்டுக்கு வரதுதான் சரி. சரி, நீங்கெல்லாம் போய் தூங்குங்க. தாத்தா வாங்க. காட்டுங்க. என்னங்க நீங்க எப்ப பார்த்தாலும் இப்படிதான் ஏதாவது பண்ணிட்டே இருப்பீங்களா? பாருங்க. என்னதெல்லாம் விடு விடு பொன்னி. எதுக்கு தள்ளு தள்ளுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? இப்ப எதுக்காக இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்க? இதெல்லாம் வேணாங்க உங்களுக்கு. நீங்க வாங்க, நான் எங்க அப்பா கிட்ட சொல்லி வேற நல்ல வேலையை வாங்கி தரேன். இத பாரு பொன்னி, சொன்ன தயவு செஞ்சு கேளு. இது நான் தேடிக்கிட்ட வேலை, நான் மரம் வெட்டுறேன், அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இப்படி உங்களை படுத்தி பார்க்கணும்னு யார் தான் ஆசைப்பட்டாங்களோ, உங்க நல்ல மனச புரிஞ்சுக்காம எல்லாரும் அநியாயம் பண்றாங்க. ஜாட பேசுறாளாம், ஜாட பெரிய இவ. பொம்மி, நான் இந்த ஊர்ல இருந்து போகும்போது உன்னை என் பொண்டாட்டியா கூட்டிட்டு போவேன். அதுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல. சரி பொன்னி, நீ கொஞ்சம் தள்ளி நில்லு. தள்ளு. என்னங்க பொன்னி, தள்ளு. ஐயோ, ஏங்க நான் சொன்னா கேட்க மாட்டீங்கல்ல? என்னமோ பண்ணுங்க, நான் போறேன். போ. என்ன இவ ஏதோ பொண்டாட்டி மாதிரி கோச்சிட்டு போறா?
கூப்பிடுறேன்ல என்ன அப்படி பாக்குற? இது என் கடை தான். வேலைக்காக ரோடோட அலையிறன்னு சொல்லி நான் தானே இந்த வேலையை உனக்கு கொடுக்க சொன்னேன். இப்பதான் தெரியுது இவன் விறகு வெட்ட கூட லாய்க்கில போல இருக்க. என்ன மம்மி, நான் சொல்றது கரெக்டா? ஏய், நீ ஏன் ஜல்லுபடி போற? ஆண்டி, பொம்மிக்கு தெரியுமே. அவ எதுவுமே சொல்லலையே தம்பி. சித்தார்த் தம்பி எங்க போனாருன்ற விஷயம் உனக்கு தெரியும்னு சொல்றாரு, நீ ஒண்ணும் சொல்லவே இல்ல. யார் யார் எங்க எங்க போறாங்கன்னு பாத்துட்டு வந்து சொல்றதுதான் என் வேலையா? இவளை என்ன பண்றதுன்னே தெரியல. சரி தம்பி, நாங்கெல்லாம் கோயிலுக்கு தான் போயிட்டு இருக்கோம். வாங்கல நீங்களும் எங்க கூட போயிட்டு வரலாம். இல்ல ஆண்டி, கொஞ்சம் டயர்டா இருக்கு, நீங்க போயிட்டு வாங்க. சரி தம்பி, அப்ப நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஏதாவது வேணும்னு எனக்கு ஒரு போன் பண்ணுங்க. அம்மா, பேசாம இருக்க மாட்டியாமா? வா சித்து, நான் பாத்துக்கிறேன். நீங்க நல்லபடியா கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அம்மா, எனக்கு தலை வலிக்கிற மாதிரி இருக்கு, நான் கோயிலுக்கு வரல. என்னடி நீ இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்த? கோயிலுக்கு வரேன்னு கிளம்பி எல்லாம் வந்துட்டு இப்ப வரலங்கிற? ஐயோ, சும்மா நோய் நோயின்னாதம்மா. தலை வலிக்குதுன்னா விட்டுறேன். பொறாமையில எல்லாரும் வெந்து சாகுறாங்க. நான் பொறாமப்படுற அளவுக்கு எல்லாம் இங்க யாரும் எதுவும் பண்ணல. ஏய் பொம்மி, அவ கிடக்குறாப்பா. வாங்க நம்ம கோயிலுக்கு போலாம். வா மல்லிகா. நீங்க முன்னாடி போங்க, நான் வந்து. வாங்க. டேய் பேராண்டி தாத்தா, பொன்னிங்கிற 3 எழுத்து, பொம்மிங்கிற 3 எழுத்து கிட்ட வேலை செய்யுதுடா. நல்லா செய்யட்டும், அது அப்படியே உங்களை சேர்த்து வைக்கட்டும். சரி, நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன்பா. புருஷன் பொண்டாட்டி பிரச்சனை இல்ல, நான் எதுக்கு உள்ள வந்துகிட்டு? பார்த்து நடந்துக்க. வரட்டுமா? அப்பா, வீட்டுக்கு வாங்கப்பா. இல்ல, நான் போயிட்டு வந்துடுறேம்மா, நீங்க போங்க. என்ன
இவ கதவை பூட்டாம திறந்து போட்டு வச்சிருக்கா? என்னன்னு இந்த பொண்ணுக்கு தெரியலையே. பொறுப்பே கிடையாது. பொம்மி, தள்ளுங்க. டேய் இல்ல இல்ல நீ வர வேண்டாம் ஏன் நானே சித்து? பாத்துக்கிறேன் ஓகே டேய் நான் சொல்றத கேளு பொசசிவ்னஸ் தூண்டி விடு உன் நோக்கம் அதிரசம் விக்கிறது இல்லடா பொம்மிய கூட்டிக்கிட்டு போறது. நீ பொம்மிய உன் கூட வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போகணும்னா இப்ப பொன்னிய உன் கூட கூட்டிக்கிட்டு போகணும். இது நடந்தாதான் அது நடக்கும். தாத்தா நீங்க சொல்லுங்க தாத்தா. இந்த அதிர்சம் பூரா விக்கிறதுக்கு நான் சித்துக்கு ஹெல்ப் பண்றேன். என்ன நம்புங்க. அப்படி சொல்லுமா, நம்புறேன். நீ போட்டியில ஜெயிக்கணும்னா சகல வழிமுறைகளையும் கையாண்டு தாண்டா ஆகணும். சரிங்க தாத்தா. நீ ஏறிக்காமா. சரிங்க தாத்தா. இதெல்லாம் ஒரு பொழப்பு. சித்தார்த் நல்லா இருக்குடா. ஜமாய் கமான். சீக்கிரம் அதிர்ஷ்டத்தை வித்துட்டு வாடா. கிளம்பு. ஆமா அப்படி சொல்லுங்க தாத்தா. பாய். ஆல் தி பெஸ்ட். அதிரசம் வாங்கிக்கோங்கக்கா. அதிரசம் வேணாம்ப்பா. வாங்க வாங்க வந்து வாங்கிட்டு போங்க. வாங்க வாங்க இந்தாங்க. டேய் சிபி, என்னக்கா? இந்த பொம்மை கிட்ட மட்டும்தான் அதிரசம் வாங்கணும்னு எழுதப்படாத சட்டம் ஒண்ணு இங்க இருக்குன்னு இப்பவாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாங்கா. எதுக்கு இந்த வேகாத வெயில்ல நின்னு இப்படி அதிரசம் கத்தணும்? அண்ணா வாங்க. அவங்க கிட்ட இருக்கிற அதிரசத்தை வேணா நம்ம கிட்ட குடுக்க சொல்லு. அதுக்கான பணத்தை நானே கொடுத்துறேன். அத வாங்கிட்டு பெட்டி படுக்கையெல்லாம் கட்டிக்கிட்டு ஊருக்கு போ சொல்லு. என்னடா இது, நம்ம கிட்ட யாருமே அதிரசம் வாங்க வர மாட்டேங்கிறாங்க. கடைசியில அவ சொன்ன மாதிரி தான் நடந்துருமோ? இல்ல சித்தார்த், நம்பிக்கையை மட்டும் எப்பவும் விட்டுறாத. நீ பொம்மை மேல வச்சிருக்க பாசம் உண்மை. அவளை நீ உன் கூட கூட்டிட்டு போறதுக்கு இந்த அதிரசத்தை வித்தே ஆகணும். கமான், உன்னால முடியும். நம்பிக்கையை மட்டும் கைவிட்டுறாத. அதிரசம் வாங்க அக்கா. நல்லா இருக்குக்கா, வாங்கக்கா. டேஸ்டா இருக்குக்கா. இதுக்கு போய் கவலைப்பட்ட எப்படிங்க? அவங்க வாங்கலன்னா என்ன? இன்னும் 1 மணி நேரத்துல நம்ம கிட்ட இருக்கிற அதிர்சம்லாம் எப்படி விக்க போகுதுன்னு மட்டும் பாருங்க. எப்படி பொண்ணி, என்ன பண்ண போற? அதுவா, அதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. அது என்னன்னா, வாங்க வாங்க. அட வாங்கன்னு சொல்றல. இங்க பாரு, எதுவா இருந்தாலும் கொஞ்சம் தள்ளியே நின்னு சொல்லு. பொம்மி என் மேல ஏற்கனவே கோவமா இருக்கா. நீ வேற எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்தாத. ஆமா ஆமா, நீங்க அப்படியே என்கிட்ட நெருங்கி வந்து பேசிட்டாலும். சரி, நீ அதிரசம் விக்கிறதுக்கு மட்டும் வழி என்னன்னு சொல்லு. இங்க வாங்க. அட வாங்க. சரி சொல்லு. நான் உங்க கூட பழகுறது பொம்மியோட மனசுக்கு வேணா வேற மாதிரி தெரியலாம். ஆனா என் மனசு கொஞ்சம் கொஞ்சமா உங்க பக்கம் வந்துட்டு இருக்குன்னு எனக்கு இப்பதான் தெரியுது. நான் என்ன பண்றது? என் மனசு அப்படியே உங்க மேல தடுமாறுதே. நீ என்ன இப்படி பேசிட்டு இருக்க? தடுமாறினாலும் பிரச்சனை, தடம் மாறினாலும் பிரச்சனை. இங்க பாரு, அதெல்லாம் வேண்டாம். நீ அதிரசம் விற்க மட்டும் என்ன வழின்னு சொல்லு. சரி சொல்றேன்.
பொம்மி நீ என்னை திட்டும் போதெல்லாம் ஒரு தேவதை வந்து என்கிட்ட கதை பேசுற மாதிரியே இருந்தது. உன்னை அப்படி ரசிச்சேன் தெரியுமா? நீ பேசின எதுவுமே என் காதுல விழல. நீ என் மேல எவ்வளவு அன்பும் அக்கறையும் வச்சு வேம்பு சார்னு என்னைய சுத்தி சுத்தி வருவ. அப்பெல்லாம் உன்னோட அன்பு எனக்கு புரியல பூமி. ஆனா இப்ப உன் வாயில இருந்து வேம்பு சாருங்கிற வார்த்தையை கேட்க நான் துடிக்கிறேன் பூமி. ஆக மொத்தம் போட்டியில தோத்து போயிட்டோங்கிற. நான் என்ன தாத்தா பண்றது? 2 பேரும் என் முழங்கா சைஸ் கூட இல்லாத சின்ன பசங்க. இப்படி என் கண்ணுல மண்ணை தூவி என் அதிரசத்துல மண்ணள்ளி போட்டாங்க. அவனுங்க என் கையில சிக்காமைய போயிருவானுங்க. டேய் வாடா வாடா. அண்ணே நாங்க வந்துட்டோம். அது சித்தார்த் இங்கதான் இருக்கான். நீங்க சொல்லி கொடுத்த மாதிரி ஊர்க்காரங்களை வச்சு பேச வச்சிடறானே. சரிண்ணே சரிண்ணே நாங்களும் இருக்கோண்ணே. முடிஞ்சதுமே மறுபடியும் நான் போன் பண்ணி உங்களுக்கு தகவல் சொல்றேண்ணே. சரி வச்சிடறேன்டா. சரிண்ணே. ஏய் வாங்க போலாம். வாங்கப்பா. வாங்க ஐயா. என்னப்பா சித்தார்த்து? ஐயா சொல்லுங்க. அடுத்தடுத்து வேலையை பார்க்காம நீ ரோடா போய் அதிர்ஷ்டம் வைக்கிறியாமே? இல்லைங்க, அது வந்து நான் இரு தம்பி, ஊருக்காரங்க முடிவுப்படி நீ இன்னொரு முக்கியமான விஷயத்த பண்ண வேண்டியது இருக்கு. சொல்லுங்க, பண்ணிடுறேன்.